காலை வணக்கம். என் வழிகளும் நினைவுகளும் இன்றும் உமக்கு முன்னிருக்கின்றதே. என் வழிகளும் நினைவுகளும் இன்றும் உமக்கு முன்னிருக்கின்றதே. என் இருதய சிந்தைகளை முற்றும் முழுவதும் அறிந்தவரே. என் இருதய சிந்தைகளை முற்றும் முழுவதும் அறிந்தவரே. ஆராய்ந்து பாரும் என் இயேசுவே, என்னை ஆராய்ந்து பாருமே. ஆராய்ந்து பாரும் என் இயேசுவே, என்னை ஆராய்ந்து பாருமே. ஆமாங்க, ஒரு நாள் ஒரு மனுஷன் தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு சொப்பனம் வந்ததான். அந்த கனவுல அவன் பரலோகத்துல ஒரு அறை ஃபுல்லா நிறைய பாக்ஸா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி பார்த்தானா. அதுல ஒவ்வொரு பாக்ஸ் மேலேயும் பேர் எழுதி இருந்ததாம். இவனோட பாக்ஸை இவன் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டானா. அதை எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தவனுக்கு ஒரே ஆச்சரியம். நிறைய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் அதுல எழுதி வச்சிருந்தாராம். அப்போ அவன் அங்கே இருந்த ஒரு தூதன் கிட்ட கேட்டானா, இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆண்டவர் எனக்கு கொடுக்கும்படி வச்சிருக்கிறாரா அப்படின்னு. அதற்கு அந்த தூதன் சொன்னாராம், இது உனக்கு கொடுக்கும்படி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் இல்லை, உனக்கு கொடுக்க முடியாம போன ஆசீர்வாதங்கள்னு. இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கூட நமக்கென்று பல ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறாருங்க. ஆனா சில ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாம போறதுக்கு நாமே காரணமாகி விடுகிறோம். அது பாவமா இருக்கலாம், விசுவாச குறைவா இருக்கலாம், ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காம போனதா இருக்கலாம். ஏதோ ஒரு காரியம். இந்த காலை வேளையில தாவீது ராஜாவை போல ஆண்டவரை நோக்கி கேட்கலாமா? ஆண்டவரே, என்னை ஆராய்ந்து பாருங்கப்பா, என்னை சோதிச்சு பாருங்கப்பா, என்னை ஆராய்ந்து பார்த்து நீர் எனக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு எது என் வாழ்க்கையில தடையா இருக்கோ அதை நீங்க அகற்றி போட்டுடுங்கப்பா. உமக்கு பிரியமான பிள்ளையா நான் எப்பவும் இருக்கணும்ப்பான்னு ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவர் நம் குறைவுகள் எல்லாவற்றையும் மன்னித்து தடைகளை நீக்கி அவர் நமக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்க போறாருங்க. சந்தோஷமா இருங்க. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ இந்த காலை வேளையில தகப்பனே, என்னை ஆராய்ந்து பாருங்கப்பா, என்னை சோதித்து பாருங்கப்பா. உமக்கு பிரியமில்லாத காரியம் என்னிடத்துல என்ன காணப்பட்டாலும் அதை கர்த்தர் நீக்கி போடுவீராக அப்பா. எங்களுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் நீர் மன்னிப்பீராக. ஆண்டவரை உம்மை நோக்கி பார்க்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் மனம் இறங்குவீராக. கர்த்தர் நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை தடையின்றி பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் கிருபை செய்வீராக அப்பா. நீர் அப்படியே செய்ய போகிறீர். உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க போகிறீர். உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமீன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஆமீன்.